வீட்டில் ரவை உப்புமானாலே ஓடுறாங்களா? அப்போ அதே ரவையில் காய்கறியெல்லாம் சேர்த்து டேஸ்டியான கிச்சடி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க பெரியவங்கன்னு எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 4-5 முந்திரி பருப்பு, காரத்துக்கு ஒரு 3 பச்சை மிளகா, கொஞ்சமாக கறிவேப்பிலை, பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு பெரிய தக்காளி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான உப்பு சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து இதில் பொடியாக கட் பண்ண கேரட், பீன்ஸ், கொஞ்சமாக பச்சை பட்டாணி, ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு காய் நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ சேர்த்த தண்ணி நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 கப் வெள்ளை ரவை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 3 கப் அளவு கொதிக்கிற தண்ணி, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு லாஸ்ட்டாக 2 டேபிள் ஸ்பூன் நெய், கொஞ்சமாக பொடியை கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துட்டு இது அப்படியே ஒரு மூடி போட்டுருங்க. 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், டேஸ்டியான ஹெல்த்தியான ரவை கிச்சடி வந்து ரெடி. தேங்காய் சட்னி கூட சர்வ் பண்ணுங்க. உடனே காலி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க.